ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா நான் எந்த சப்ஜெக்டை பற்றியும் சொல்ல வரல. ஸோ பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மோட்டிவேஷனான ஒரு வீடியோ தான் இது. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 12th மேக்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு. நான் நல்லா படித்த மாணவர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா எக்ஸாமில் சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. 2 மார்க் 3 மார்க்கில் 5 மார்க்கில் வந்து பார்த்தோன்னா அந்த 45 ஏல வந்து பார்த்தோன்னா ஏ அண்ட் பியில் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து கரெக்டாக வரல, நமக்கு வந்து பார்த்தோன்னா மார்க் கம்மியாகிடும் அப்படின்னு சோர்ந்து போய் பல பேர் உட்காந்துட்ருக்கீங்க. ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் படித்தது உங்களுக்கு நாலேஜ் இருக்குல்ல, உங்களுக்கு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணி வச்சுருக்கீங்கள, அதுவே உங்களுக்கு போதுமானது. ஒரு நாள் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டில் விட்டுட்டிங்கன்னா அடுத்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எடுக்க பொறுத்து ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, அதோடய எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு அதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்காக தான் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸு சென்டம் மார்க் எடுக்கிறதுக்கு. அதை நல்லா படித்து அதில் ஒரு சென்டம் எடுத்து உங்களுக்கு உங்கள் நேம் பிராண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தோன்னா முடிஞ்சதை எதை யோசிச்சுமே எந்த ஒரு பலனும் இல்லை, ஓகேங்களா? அதை நம்ம வந்து பார்த்தோன்னா முடிஞ்சு போச்சு. அதனால் அதை பற்றி யோசிக்காதீங்க. யாரும் வந்து பார்த்தோன்னா அதை நினச்சி சோர்ந்து மட்டும் உக்காந்துடாதீங்க. உங்களுக்கான எவ்வளோ பெரிய பறந்த உலகம், உங்களுக்காக எவ்வளோ பேர் பறந்துன்னு இருக்காங்க. அதே போல் நீங்களும் பறந்துக்கினே இருங்க. ஒரே இடத்துல இந்த குட்டை போல் தேங்கிலாம் நிற்காதீங்க, ஆறு போல் மூவ் ஆகி போயினே இருங்க, ஓகேங்களா? தெளிவாக திரும்ப ஒரு விஷயத்த சொல்கிறேன், மேக்ஸ் மட்டும்தான் வாழ்க்கைன்னு இல்லை, ஓகே? இன்ஜினியரிங் தான் சேர போகிறேன்னு நினச்ச ஸ்டூடெண்ட் கட் ஆஃப் கம்மியாகனா என்ன, அடுத்து வேறு ஏதாவது அதுக்கான ஒரு வேறு வழி தேடி போங்க. இதுதான் படிக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லா படிப்புமே தேவையான படிப்பு தான். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதுக்கான நோக்கி போங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் நினைக்கிற மாரி தானே மற்ற மாணவர் நினைப்பாங்க. அப்போ கட் ஆஃப் கொஞ்சம் குறையலாம்ல, அப்போ உங்களுக்கான ஒரு வழி அங்கே கிடைக்கலாம்ல. ஸோ ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது. 100 மடங்கு போடுற எஃபர்ட்டை 200 மடங்கு போடுங்க, அதில் அச்சீவ் பண்ணுங்க. உங்களுக்கான வழி உங்களை தேடி வரும். அதே போல் வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் கொஸ்டின் எல்லாமே ஈஸியாக தான் கேட்குறாங்க. நீங்கள் பதட்டத்தில் தான் விட்டுடுறீங்க. ஸோ எக்ஸாமில் எழுதும் போது எதெல்லாம் எழுத போகிறீங்கன்றத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி எழுதுங்க. இதெல்லாம் எழுத போகிறோம், 2 மார்க் ஃபஸ்ட் எழுத போகிறோம், 3 மார்க் எழுத போகிறோம், 5 மார்க் எழுத போகிறோம், இல்லை 5 மார்க் மேட்ச் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன், 5 மார்க் ஃபஸ்ட்டு எழுதுங்க. அதை தான் நான் சொல்ல வருது. நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதுங்க. எல்லாத்துலேயும் கையை வைக்கிறதுலாம் வேஸ்ட்டு, ஓகேங்களா? இதுக்கப்புறம் வர எக்ஸாமை ஃபோக்கஸ்டாக எழுதுங்க, ஃபோக்கஸ்டாக படிங்க, கரெக்டாக ஒரு ஃபயராக இருங்க. எக்ஸாம் முடிகிற வரையும் வெற்றி நிச்சயம்.